உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய ரொம்ப அழகான ஒரு பாடல், கிட்டத்தட்ட ஒரு 18 மலையை அந்த பாடலில் கடகட கடகடன்னு ஒப்பிக்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்மளாம் மலைக்கு போயிருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஆமாம், சம்மர் வெக்கேஷன்னா நாங்கள் மலைக்கு போயிடுவோம், ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போவோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஊட்டி கொடைக்கானல்ங்கிறது நமக்கு சட்டுன்னு வர்ற 2 பேர்கள் நம்ம ஊரில். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிற அந்த மலைகளோட லிஸ்ட்டை பாருங்கள். இது என்சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிற இலக்கண வகைப்பாட்டில் இருக்குது. ஒரு ஆன்மீக வள்ளல் பெருமான், ஒரு ஆன்மீக சித்தர் தமிழ் இலக்கண கவிதையில் இத்தனை பெரிய என்சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கின்ற வகையில் பாடல்களை புனைகின்ற அந்த திறமையெல்லாம் எப்படி வந்தது இவருக்கு? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இப்போல்லாம் தமிழ் இலக்கியம் படிப்பதற்கு BA, MA, MPhil, PhD இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் காலத்தில் அப்படி இல்லை. அவராகவே தான் தேடி தேடி போய் தமிழ் இலக்கியத்தை படிச்சிருக்கணும், கவிதை எழுதுறதையும் படிச்சிருக்கணும். அப்படின்னா அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் என்னவெல்லாம் செஞ்சார்னு வியப்பு தானே வருது இல்லை? அந்த என்சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கின்ற அந்த வகைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பாடல் 3ஆம் திருமுறையில் இந்த பாட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 3ஆம் திருமுறை என்னும்போது அவர் தேடலை கை கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டம், அந்த மன உணர்வு, அந்த மன உணர்வில் கூட இப்படிப்பட்ட உயரங்களை நம்முடைய வள்ளல் பெருமான் தொடுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாடலை பாருங்கள், அதில் எத்தனை விதமான மலைகளை சொல்கிறார். கிட்டத்தட்ட 18 மலைகளை சொல்கிறார். ஆதிமலை, அனாதிமலை, அன்பு மலை எங்கும், ஆனமலை, ஞானமலை, ஆனந்தமலை, வான் ஜோதிமலை, துரியமலை, துரியமுடி கப்பால் தோன்றமலை, தோன்றாத சூதான மலை, வெண்பூதி மலை, சுத்த அனுபூதி மலை, எல்லாம் பூத்த மலை, வள்ளியென புகழுமலை, தனையோர் பாதிமலை, முத்தரெல்லாம் பற்றுமலை என்னும் பழமலையை கிழமலையாய் பகருவதென் உலகே. பழமலையோ கிழமலையோ அப்படிங்கிற பாடலாக 2484வது பாடலாக இதை எழுதியிருக்காரு. பழமலையோ கிழமலையோ அப்படிங்கிறாரு. பழமலை என்பது இருக்கிற எல்லா பழத்தோட்டமும் இருக்கக்கூடிய ஒரு மலைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லா விதமான பழங்களும் இருக்கும். வாழைப்பழம் இருக்கும், ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், சப்போட்டா இருக்கும், மாம்பழம் இருக்கும், பலாப்பழம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மலை, அது பழமலை. சரி, கிழமலை அப்படிங்கிறாரு, அது என்னது? இப்போ நம்முடைய வார்த்தை பிரயோகத்தில் கிழம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வயசானவங்க, பெருசு வந்துடுச்சுப்பா அப்படின்னு இப்போ உள்ள லாங்குவேஜில் நம்ம சொல்கிறோம். ஆனால் கிழம் என்பது பெருசுங்கிறத விட கிழம் என்பது உறவினன் என்று ஆகும். கிழமை என்பது உறவு அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். கிழவன் என்றால் கூட உடனடியாக வயசான பெரியவர், கைத்தடி ஊன்றிட்டு நடக்கிறவர் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணுவோம்ல, அப்படி இல்லை. கிழவன், இவர் என்னுடைய கிழவன் என்று சொன்னால் இவர் என்னுடைய உறவினன் என்று அர்த்தம். அப்போது பழமலைன்னு சொல்கிறாரு, கிழமலை. அப்போ இவருக்கு உறவாக இருக்கக்கூடிய ஒரு மலையை இதில் சொல்கிறார். அது எந்த மலை? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த மலைக்கு எங்கே போகணும், வாங்க பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி தேவையில்லை. வள்ளல் பெருமான் அந்த மலைகளை நம்முடைய உள்ளத்துக்குள் உணரச் சொல்கிறார், மனசில் உணரச் சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மலை என்னவான மலையாகவெல்லாம் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆதிமலை, அனாதிமலை, அன்பு மலை, ஆதிமலை. எப்போ தோணுச்சு இந்த மலை அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த ஆதியே தெரியலை. அப்போ அது அனாதி மலைன்னு ஆகுது இல்லை? அது எந்த மலை? அடுத்ததுலேயே பதில் சொல்லிடுறார், அன்பு மலை. அவ்வளோதாங்க. நம்ம எதுக்கோ எப்போ உருவாகிச்சு, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஆனால் அன்புங்கிற உணர்வு எப்போ தோணுச்சுன்னா அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த பிரபஞ்சம் இங்கே இருக்குன்னா அதற்கு காரணம் அன்பு மட்டும்தான். மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அன்பு மட்டும்தான். பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, செடி கொடி எல்லாமே இருக்குன்னா ஒரே காரணம் அன்பு மட்டும்தான். அது ஆதிமலையாகவும் இருக்குது, அனாதிமலையாகவும் இருக்குது அப்படிங்கிறத முதல் வரியில் சொல்லி முடிச்சிடுறாரு. எங்கும் ஆனமலை, ஞானமலை, ஆனந்தமலை. எங்கும் ஆனமலை, அதுதான் இந்த உலகம் முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கு.
ஒரு சில நாடுகளில் பாலைவனம் இருக்கும், ஒரு சில நாடுகளில் மலைகள் இருக்கலாம், ஒரு சில நாடுகளில் ஜீவநதி இருக்கலாம், ஒரு சில நாடுகளில் சமவெளி இருக்கலாம், ஒரு சில நாடுகளில் பனிமலை இருக்கலாம். ஆனால் எல்லா நாடுகள்லேயும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குன்னா அது அன்பு மலை மட்டும்தான். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அன்புங்கிற அந்த மலை இல்லாத இடம்னு பூமியில் ஏதாவது இருக்காங்க? இல்லை. அப்போ அன்புதான் இறை என்று வெளிப்படையாக ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லித்தர்றாரு. ஆனமலை, ஞானமலை, ஆனந்தமலை, இதுதான் ஞானமலையும் கூட. ஏன்னா அன்பை தவிர வேறு சிந்தனை அல்லது ஞானம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன வேணால் வியாக்கியானம்னு சொல்லி செய்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லாம் கடைசியில் வந்து சேருகின்ற ஒற்றை மலை உச்சி எதுனா, ஞானம் எதுனா அன்பு தான் அப்படிங்கிறத மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறார். அதனால் வேறு எந்த மலைக்கு நீங்கள் தேடி தேடி போனாலும், நடந்து போனாலும் அதனால் எல்லாம் எந்த விளைவும் இல்லை. அன்பு என்கின்ற மலையைத்தான் நீங்கள் சுற்றி சுற்றி வர வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறார். வான் ஜோதி மலை, துரிய மலை, துரிய முடி கப்பால் தோன்ற மலை, தோன்றாத சூதான மலை, எப்படி வேணாலும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படித்தான் அடுக்கு மொழியாக நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு வந்து கொட்டுகிறது மலை 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 என்கின்ற வார்த்தைகள். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வெண்பூதி மலை, சுத்த அனுபூதி மலை. வெண்பூதி மலை, சுத்த அனுபூதி மலைனா விபூதின்னு சொல்றோம்ல. விபூதி என்பது எதையோ எரித்து கொடுக்கப்படுகின்ற சாம்பல். அப்படின்னா எல்லாமே அங்கே இல்லாமல் போனப்புறம் ஏதோ ஒன்று உருவாகுது. அப்போ எல்லாமே இல்லாமல் போனப்புறம் அங்கே எதுவுமே இல்லை என்பதாக இல்லை. அன்பை நிறைத்து விட்டால் மற்ற எல்லா பிரச்சனைகளும், மற்ற எல்லா இழிகுணங்களும் எரிந்து சாம்பலாகிவிடும். அப்படிங்கிற பூதி மலை, அனுபூதி மலையாக அன்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்புறம் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. எல்லாம் பூத்த மலை, வள்ளி என புகழ்மலை, தனையோர் பாதிமலை முத்தரெல்லாம் பற்றுமலை என்றும். பாதிமலை முத்தரெல்லாம் பற்றுமலை அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த மலையில் 1000 தடவை ஏறி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பாதி மலை கூட ஏறாதவங்கெல்லாம் அப்படி வியாக்கியானம் பேசுவாங்கல்ல, அவங்கள்லாம் கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு மலையாக இந்த அன்பு மலை இருக்கிறது என்று சொல்லி எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. பாதிமலை முத்தரெல்லாம் பற்றுமலை என்னும் பழமலையை கிழமலையாய் பகர்வது என் உலகே. இவ்வளவுதான். இத்தனை பேர் பாதி மலை தான் தேடி இருக்காங்க, பாதி மலை தான் தாண்டி இருக்காங்க. ஆனால் அவங்க கூட வந்து தேடுகின்ற ஒற்றை மலையாக, பழமலையாக, கிழமலையாக இருக்கிறது எனக்கு என்னுடைய அன்பு மலை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த அன்பு மலை மனசுக்குள் உருவாகிவிட்டால் அங்கே எல்லா பழங்களும் இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? அப்போ மனசுலேருந்து பலாப்பழம் பறிச்சுக்கலாம், மாம்பழம் பறிச்சுக்கலாம், கொய்யா பறிச்சுக்கலாம், வாழைப்பழம் பறிச்சுக்கலாம், அப்படியா? இல்லை. இந்த பழங்களுடைய இனிமை இருக்குல்ல, அந்த பழங்களை சாப்பிடும்போது நமக்குள் வருகின்ற புத்துணர்ச்சி இருக்குல்ல, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பழமலை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அது மாதிரி கிழமலைங்கிறாரு. உறவுகள் இல்லாமல் மனித வாழ்க்கை இருந்து விட முடியுமா? இல்லை. அப்போ உறவான ஒற்றை மலையும் இந்த அன்பு மலை மட்டும்தான் என்பதை 18 மலைகளை அடுக்கி சொல்கிறார் வள்ளல் பெருமான். என்றால் 18 மலையையும் நாம் நம்முடைய மனசுக்குள் சுமக்க வேண்டுமா அப்படின்னா அவ்வளவும் சுமக்காமல் அன்பு என்கின்ற ஒற்றை மலையை சுமந்தால் மீதி 17 மலையும் நம்முடைய மனசுக்குள் தானாக வந்து அமரும். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது மனசுக்குள்ளே. அதனால்தான் வள்ளல் பெருமான் அன்பை மலையாக சொல்லி அதை உங்கள் மனசுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்கிறார். உருவாக்குவோம் நிச்சயமாக. இன்றைக்கு ஒரு பிடி எடுத்து மலையை உருவாக்க பார்ப்போம். அன்பு இன்றைக்கு ஒரு பிடி, நாளைக்கு 2 பிடி, மறுநாள் 3 பிடி, மறுநாள் 4 பிடி என்று ஒவ்வொரு நாளும் நம் கைப்பிடி மலையை அதிகரித்து கொண்டே போவோம். மனசுக்குள் அன்பு மலை உருவாகிவிடும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.